Hello viewers, welcome to selastintech. So, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, நான் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸோட கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே பிளெண்டர்னால் என்னன்னு தெரியும். அந்த பிளெண்டர் இல்லை, நான் சொல்கிற பிளெண்டர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராப்ளமை நம்ம இன்றைக்கி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன பாப்அப் வந்துட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபைல் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஎல்எல் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிஎல்எல் ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்டர் எந்த லொக்கேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த லொக்கேஷனில் இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகும். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிளெண்டர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லிவிட்டு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. சப்போஸ் நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டும் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேகியாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பேத்தை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இங்கே ப்ரௌஸ் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத் காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு blender.exe அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க ஜிபியூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கீங்களோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பேர் இங்கே காட்டும். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் பிளெண்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பர்சனலைஸ்ட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் என்னோடய இங்கிலீஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த சேனலுக்கான லிங்க் ஐ கார்டில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Okay friends, thank you for watching.